இப்போ நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீட் இருக்கீங்க ஒரு டைம் அதை செக் பண்ணி பாருங்க. அண்டு நம்ம வந்து எடுத்த மெஷர்மெண்ட்ஸை நான் இதில் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதே தான் சேம் இதே மெத்தட் தான். இப்போ நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் சேம் இந்தந்த பாயிண்ட் எங்கேருந்து எடுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஓகே, இப்போ இதில் ஒரு சின்ன ஷோல்டர் தியரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது தெரிஞ்சா நம்ம என்ன நெக் வேணாலும் வைக்கலாம், எந்த ஹைட் வேணாலும் வைக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் எடுத்திருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல் ஷோல்டர் வித்து. இப்போ நமக்கு ஷோல்டர் வித்து தெரியணும். நாம் எடுத்திருக்கிறது ஃபுல் ஷோல்டர். ஸோ ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2, 15 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு 7.5 இன்ச்சஸ் வரும். இப்போ இந்த 7.5 இன்ச்சஸ் வருது பார்த்தீங்களா, இதை தான் நம்மளோட நெக்கோட ஹைட்டு 1ன்னு இருந்தால் நம்மளோட ஆன்சர் 7.5, 2 இன்ச்சஸ் இருந்தால் 7.25, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மேக்ஸிமம் நம்ம குர்த்தி அண்டு ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் டீப் நெக் வரையுமே போனோம் அப்படின்னா 10 இன்ச்சஸ் வரையுமே நம்ம டீப் நெக்ஸ் வந்து வைப்போம். ஸோ இதுதான் அதுக்கு மேஜரான பாயிண்ட்டு. ஒன்ஸ் நான் எழுதிட்டு இதை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பக்கம் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் வித்து. ஓகே, இது வந்து நம்மளோட ஷோல்டர் வித்து, இது வந்து நம்மளோட நெக்கோட ஹைட்டு. ஓகேவா, இது நம்மளோட நெக் ஹைட்டு. இப்போ என்னோட நெக் ஹைட் வந்து நான் 1 இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் வித்து இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ரெண்டாவதாக ஃபோல்டு பண்ணி போடுவோம். ஓகேவா, ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு. இப்போ பேக்குக்கு நீங்கள் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து இப்போ ஒரு போட் நெக் வைக்கிறீங்க. போட் நெக்னா நம்ம மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் வரையுமே வைப்போம். ஸோ 3 இன்ச்சஸ்னால் நமக்கு நம்மளோட நெக் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வித் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். ஸோ அப்படி தான் இப்போ 8 எடுக்கிறீங்க, என்னோட பேக் நெக் வந்து எனக்கு 8 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் வித் வந்து பார்த்தீங்கன்னா 5.75 இன்ச்சஸ். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டு பாருங்க, நமக்கு வந்து ஷோல்டர் ஃபாலிங் இஷ்யூஸ் வராது. நெக் வந்து பத்தாமலும் ரொம்ப டைட்டாகவும் நமக்கு இருக்காது, பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட சார்ட் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் அளவு. ஸோ நீங்கள் உங்களோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்து டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் 1 இன்ச்சுக்கான ஷோல்டர் வித்து. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபார்முலாஸ் பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா. நான் ஆல்ரெடி இன்னும் நோட்டில் எழுதியிருக்கேன், நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து ஷோல்டர் ஸ்கோப் அப்படின்னு இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொரு இன்ச்சு இறக்க 1/4 இன்ச்சு நாம் மைனஸ் பண்ணி எடுத்திருக்கோம். 0.25 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா, மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஷோல்டர் வித்து நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துடும். நான் மீதி ஃபார்முலாலாம் இங்கே நோட்டில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷோல்டர் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஷோல்டரும் ஒரே மாதிரி ஈவனாக, சில பேர்த்துக்கு இப்படி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஷோல்டர் வளைஞ்சி இருக்கும், இன்னும் பேர்த்துக்குலாம் ஷோல்டர் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒரு ஷோல்டர் மேலாகவும் இருக்கும், ஒரு ஷோல்டர் கீழாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஷோல்டர் ஃபாலிங் இஷ்யூஸ் வரும். ஸோ ஷோல்டரில் நமக்கு ஒரு grip வேணும் இல்லையா, ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். அதுதான் ஷோல்டர் ஸ்கோப். டைப் ஆஃப் நெக்கு ஹை நெக், மீடியம் நெக், டீப் நெக், இவ்வளோதான். குர்த்தியாக இருந்தாலும் இதே தான், ப்ளவுஸாக இருந்தாலும் இதே தான். ஸோ நமக்கு பிலோ 3 இன்ச்சஸ் 1, 2, 3 இதெல்லாம் காலர் நெக்னா நம்ம 1 இன்ச் மட்டும் தான் வைப்போம். 2, 3ல போட் நெக்கு வைக்கிறது. அங்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கோப் வந்து 1 இன்ச்சில் இருந்து 0.75 இன்ச்சஸ் வரையும் கொடுக்கலாம். மீடியம் நெக்னா 4 to 7, ஸோ 0.5ல இருந்து 0.25 வரையும் கொடுக்கலாம். டீப் நெக்னா 8 to 10. அங்கே வந்து டீப் நெக்குங்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து கழுத்து நல்லா வைடாக கீழே இறங்கி இருக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த கிரிப்புமே தர தேவையில்லை, ஷோல்டரே நமக்கு போதுமானது. ஓகேவா, இது நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எந்த நெக்கு வேணாலும் நம்ம யோசிக்காம பெர்ஃபெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணி ட்ரா பண்ண முடியும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்மளோட ஷோல்டர் வித்துக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். செஸ்ட் வித் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளோட செஸ்ட் வித் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க அப்பர் செஸ்ட் ரவுண்டு. ஸோ அப்பர் செஸ்ட் ரவுண்ட்னா நம்மளோட அக்கல்ல இருந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா,
அதுதான் அப்பர் செஸ்ட் வேல்யூ. ஸோ நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் வேணும், சாரி செஸ்ட் வித்து வேணும் அப்படின்னா அப்பர் செஸ்ட்னு எழுதிக்கலாம், இல்லை பிரஸ்ட் ரவுண்டுன்னு எழுதிக்கலாம், இல்லாட்டி செஸ்ட் ரவுண்டுன்னு கூட எழுதிக்கலாம். டிவைடட் பை 4. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அது அப்படியே நம்ம எடுக்க முடியாது. இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்தது 40 inches. ஸோ இது அப்படியே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சமாவது இந்த இடத்துல ஈஸ் கொடுக்கணும். குர்த்தியாக இருந்தால் நம்ம 3 inches வரையுமே ஈஸ் கொடுப்போம். இது வந்து ப்ளவுஸுங்கனால நம்ம ஒரு 1.5 inch மட்டும் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறேன். ஈஸ் அலவன்ஸ்னால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக கொடுக்குற அலவன்ஸ் தான் ஈஸ் அலவன்ஸ். ஸோ 40 + 1.5 டிவைடட் பை 4 போடும்போது 41.5 டிவைடட் பை 4, 41.5 டிவைடட் 4 போடும்போது நமக்கு 10.34 inches வரும். ஓகேவா? இது நம்மளோட செஸ்ட் வித்துக்கான ஃபார்முலா. செகண்ட் ஒன் வந்து வைஸ்ட் வித்து. வைஸ்ட் ரவுண்ட் வித்துக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலானா வைஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் இங்கே நம்ம 1.5 inch ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோமா, இங்கே வந்து நம்ம 1 inch ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. இதுவுமே நம்ம டிவைடட் பை 4ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட வைஸ்ட் ரவுண்ட் வந்து 32.5 + 1. நீங்கள் இங்கே கொடுக்குற அந்த 1.5 inch கூட இங்கே கொடுத்துக்கலாம், ஒன்றும் நமக்கு மைனஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ டிவைடட் பை 4 போட்டோம்னா 33, 34. ஸோ 34 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா நமக்கு 8.5 inches நம்மளோட வைஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? இப்போ இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆர்ம் கர்வோட லென்த்து அண்டு ஆர்ம் கர்வோட ஹைட்டு. ஆர்ம் கர்வு நாம் வந்து ஃபார்முலா படி ஆர்ம் ரவுண்ட் எடுக்கிறோமா, ஸோ ஆர்ம் ஹைட்டுன்னு வந்து அதை எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹைட் என்னன்னா நமக்கு செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. ஸோ செஸ்ட் ரவுண்ட் அதாவது அப்பர் செஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம்ல அதுதான். ஸோ 40 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். 40 டிவைடட் பை 6, 6.6. நம்மளோட ஆன்சர் 6.6. தென் இன்னும் ஒரு ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா, ஃபோர்த்து. ஆர்ம் கர்வோட லென்த்து, ஆர்ம் கர் லென்த்து. ஆர்ம் ஹைட்டுங்கிறது வேற. ஆர்ம் ஹைட்னா இப்படி டானா போட்டு இதில் கர்வு வரையும் பார்த்தீங்களா, இது ஆர்ம் ஹைட்டு. இந்த கர்வு வருது பார்த்தீங்களா, அதுதான் ஆர்ம் கர்வு லென்த்து. ஸோ இதுக்கு வந்து வேற ஃபார்முலா. ஆர்ம் ரவுண்ட் ப்ளஸ் இங்கேயும் ஒரு 1 inch நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ செஸ்ட் ரவுண்ட், வைஸ்ட் ரவுண்ட் அந்த ஆர்ம்லேயுமே ஆர்ம் கர்வ் லென்த்லேயுமே நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். ஆர்ம் கர்வ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஆர்ம் ரவுண்டோட வேல்யூ என்ன? ஆர்ம் கோலோட ரவுண்ட் 18 + 1 inch டிவைடட் பை 2. 19 டிவைடட் பை 2 போட்டோம். 19 டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு ஆர்ம் ரவுண்ட் 9.5 inches நமக்கு வரணும். ஸோ நமக்கு ஃபைனலாக இங்கெல்லாம் என்ன ஆன்சர் வந்ததோ அது வந்தால் மட்டும்தான் நம்மளோட ப்ளவுஸ் ஃபிட்டிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒன்றுனா கேப் ஹைட்டு, ஸ்லீவுக்காக நம்ம எழுதக்கூடிய கேப் ஹைட். இது ஃபார்முலா 5. ஸோ கேப் ஹைட் அப்படின்னா நான் ஸ்லீவில் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன், இதை நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10. என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 டிவைடட் 10 போட்டால் நமக்கு 4 inches என்னோட கேப் ஹைட்டு. இதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேட்டர்ன் மேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபார்முலாஸில் உங்களுக்கு யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது 1, இது வந்து மெயின் தியரி. இது வந்து ஃபார்முலா நம்பர் 1, 2, 3, 4, 5. டோட்டலாக நான் 5 ஃபார்முலா கொடுத்துருக்கேன் அண்டு ஒரு ஷோல்டர் தியரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து பேட்டர்ன் மேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எட்ஜில் ஒரு 1/2 inches மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்லீம் லென்த் நம்ம கொடுப்போம், அதுக்காக ஸ்டிச்சிங்கான ஸ்லீம் கொடுப்போம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஃபுல் ஷோல்டர் லென்த்து, அதாவது நம்மளோட பேக் லென்த்து
நம்மளோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இது எல்லாமே நமக்கு ஆஃப்டர் நமக்கு வந்து ப்ளவுஸே ரெடியாகி வரப்போ என்ன மெஷர்மெண்ட் இருக்குமோ அது மட்டும்தான். ஈஸ் அலவன்ஸ் நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங்க்கான சீம் அலவன்ஸ் வந்து பேட்டர்ன் மேக் பண்ணி எடுத்துகிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்ன ஹைட் வந்து வேணும் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 14. ஸோ மேலேயே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமும் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே இந்த 1/2 இன்ச் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் தான் நான் எடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணணும். நான் இன்னொரு ஸ்டெப்பு முடிச்சுட்டு அதை சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து நாம் இப்போ நம்மளோட பேக் நெக் அண்டு ஃப்ரண்ட் நெக் வந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இப்போ டிசைட் பண்ணணும். என்னோட பேக் நெக் ஆக்சுவலாக நான் எடுத்திருக்கிறது வந்து 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சஸ் எடுக்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து என்னோட ஷோல்டர் வித்து எவ்வளோ வரும்? 6 இன்ச்சஸ் வரும். ஸோ எனக்கு 3 இன்ச்சஸ் வந்து எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு போயிடும். மீதி 3 இன்ச்சஸ் வந்து என்னோட நெக் வித்தாக மாறிடும். ஓகேவா? என்னோட சைஸ் 40. ஸோ நான் ஷோல்டர் 2.5 வச்சாலுமே இப்போ நான் எடுக்க போகிற ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சஸ். ஓகேவா? பேக் நெக் வந்து நான் 9 எடுக்கலாம், இல்லாட்டி 8 இன்ச்சஸ் எடுக்கலாம். ஸோ நான் என்ன எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட்டு, 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்லாம் நமக்கு பெரிய இஷ்யூஸாக ஆகாது. ஸோ நம்ம 9 எடுத்தாலும் ஓகே தான், இல்லை 8 இன்ச்சஸ் எடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? இதுதான் என்னோட ஃபுல் சைடு ஷோல்டர் வித்து. ஸோ நான் எடுக்க போகிற இதில் இந்த 2 நெக் வித்தில் எந்த வித்து வந்து அதிகமோ அதை தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் என்ன நெக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதில் எது அதிகமான நெக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ 6 இன்ச்சஸ் என்னோட ஷோல்டர் வித்து. ஓகே, 6 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 6 இன்ச்சில் என்னோட ரெடி ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 இன்ச் என்னோட ரெடி ஷோல்டர். இப்போ மீதி இருக்க 6ல் மீதி 3.5 இன்ச்சஸ் என்னோட நெக் வித்து. ஓகேவா? நெக் வித் வந்து எனக்கு 3.5, என்னோட ரெடி ஷோல்டர் அளவு 2.5. அப்படின்னா நமக்கு 6 இன்ச்சஸ் வந்துருச்சா? ஒன்று டன். நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே இப்போ நாம் என்ன அடுத்தது நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் கர்வோட ஹைட்டு. ஓகே, ஆர்ம் கர்வோட ஹைட்டு, ஆர்ம் கர்வோட ரவுண்ட் வந்து நமக்கு 18. ஸோ இதை நாம் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஆர்மோட ஹைட்டுக்கு செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 அப்படின்னா நமக்கு 6.6 வரணும். ஸோ இந்த 6 ஷோல்டர் ஸ்கோப் நமக்கு இதுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஷோல்டர் ஸ்கோப்னா நமக்கு 8 இன்ச்சஸ் அண்டு 7 இன்ச்சஸ்க்கு நம்மளோட ஷோல்டர் ஸ்கோப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் அப்படிங்கிறது டீப் நெக். ஸோ அதுக்கு வந்து பேக் சைடில் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஃப்ரண்ட் நெக்கில் 7 இன்ச்சஸ் அப்படின்னா நம்ம 0.5 அப்படி இல்லாட்டி 0.25 கொடுக்கலாம். ஸோ நான் ரெண்டுக்குமே ஸ்டாண்டர்டாக 0.5 கொடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்கோப் கொடுக்குறேன், 0.5. ஓகேவா? இப்போது இதை நீங்கள் இப்படி ஒரு கிராஸ் கோட் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கிருந்து தான் நம்மளோட ஆர்மோட ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த டாட் பாயிண்ட்ல இருந்து ஆர்மோட ஹைட் வந்து என்ன, எப்பவுமே நம்ம ஆர்ம் கர்வ் வந்து வரையும் போது பென்சில்ல தான் வரையணும். ஏன்னா நம்ம அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒரு நிமிஷம். நான் பென்சிலில் வரைகிறேன். நான் கன்ஃபார்ம் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்கெட்சில் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட அளவு வந்து 6.6. ஓகே, இந்த பாயிண்ட் வருது. ஸ்ட்ரைட் லைன் தான் போடுறேன். ஓகேவா? இந்த 6.6 கரெக்டாக இங்கேயும் இருக்கா? இப்போ ஃபுல்லாக எடுத்து பாருங்க. 7.2 இங்கே மேலே அந்த ஸ்கோப் கொடுத்துருக்கேன்ல அதுக்கு மேலேருந்து எடுக்கிறேன். கரெக்டாக 7.2. ஸோ ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 7.2 எங்கே இருக்கோ அந்த இடத்துல செஸ்ட் வித்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா? தென் இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6 இன்ச்சஸ். ஸோ அதே 6 இங்கே இருக்குதான்னு நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேல் இருந்தால் இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு கிராஸ் லைன்ஸ் வராது, பர்ஃபெக்டான லைன் வரும். எல் ஸ்கேல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயுமே செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு 0.2 இன்ச்சஸில் நமக்கு வருது. ஓகேவா? நமக்கு எவ்வளோ வரணும்? 9.5 இன்ச்சஸ் வரணும். அப்போது
நாம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் மறுபடியும் இறக்கி போடணும். நாம் இங்கே வந்து 6.6 எடுத்தோம்லாம் ஃபார்முலா படி 6.6 இன்ச்சஸில் மார்க் பண்ணி எடுத்தோமா. இப்போ நமக்கு ஆம்கர் லென்த்தில் 1/2 இன்ச்சஸ் நமக்கு கம்மியாக வருது அப்படின்னா நாம் ஒரு 1/2 இன்ச் இப்போ 6.6ங்கிறத நம்ம ஒரு 7.1ல் வச்சு இப்போ மார்க் பண்ணி பார்க்கணும். 1/2 இன்ச்சாக சேர்த்து அகைன் சேம் ப்ராசஸை அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஃபார்முலாவில் ஆம்கர் லென்த் என்ன வருதோ அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் இல்லை சிஸ்டர் நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லை 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதனால கூட நமக்கு அது எக்ஸஸாக வரும்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் மறுபடியும் 7.1 எடுக்கிறேன். சேம் அதே சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணுறோம். வேறு எதுவும் பெருசாக இல்லை, வித்தியாசம் இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு கூட சேர்த்து எடுத்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து என்னோட செஸ்ட் வித் எவ்வளோ 10.3. ஈஸ்லாம் சேர்ந்து ஓகேவா. இப்போ இதனோட மிட் பாயிண்ட் 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் எடுக்கணும். 1 இன்ச். இப்போ இந்த 7.1க்கு மிட் பாயிண்ட் 3.6 சம்திங்கில் வரும் ஓகேவா. 7னா 3.5, 3.5க்கும் 6க்கும் சென்டரில் வர பாயிண்ட் தான் நமக்கு இங்கே மிட் பாயிண்ட். கண்டிப்பாக ஷோல்டர் வந்து மிட் பாயிண்ட் எடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இந்த டாட்டும் இந்த டாட்டும் நமக்கு மேட்ச் ஆகுதா, கீழேயும் லைன் டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க இப்போ இங்கே டாட்டு இது 3 இடமே நமக்கு டச் ஆகுது. இப்போ இங்கே ஆங்கரோட 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம அளந்து பார்க்கணும். இப்போ பாருங்க நமக்கு 9.5 இன்ச்சஸ் இந்த இடத்துல வருதா கரெக்டாக. நமக்கு ஆக்சுவலாக டச் ஆகிற இடம் இங்கே வரும்போது 9.25 தான் வருது. நமக்கு 9.5 வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 1 பாயிண்ட் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் வருது. பாருங்க 9.3 இதுக்கு நேராக ஓகேவா. நமக்கு இந்த 1 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வரதுனால நம்ம மறுபடியும் இறக்கி போட தேவையில்லை. இப்போ நான் இதை அப்படியே ஸ்கெட்சில் போட்டு காட்டுறேன். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்த ஆங்கர் வந்து எப்பவுமே நம்ம பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஃபைனல் அவுட்புட் வரும்போது தான் நம்ம ஸ்கெட்ச் பென் வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். ஓகே இப்போ நமக்கு இங்கே இருக்க 9.5 இங்கே நம்ம எக்ஸசைஸ் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா. அதுலேருந்து நமக்கு செஸ்ட் ரவுண்ட் 10.3 அந்த இடத்துக்கு நமக்கு வந்துடும் ஓகேவா. இப்போ இது ஃபைன் ஆகிது வரையும் நமக்கு கிளியர் ஆகிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து செஸ்ட் ரவுண்டுக்கான லைனு, இது ஆர்ம் கர்வோட லென்த்து கர்வு, இது ஆர்ம் ஹைட்டு ஓகேவா. இது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது வந்து நம்மளோட ரெடி ஷோல்டர், இது வந்து நம்மளோட நெக்கு வித்து. இப்போ நமக்கு கரெக்டாக 3.5 கிராஸ் பண்ணி இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த வித்தும் ஹைட்டும் சேமாக ஒரே இடத்துல கிடைக்கும். அதுக்காக தான் நாம் வந்து 2 இடத்துல செக் பண்ணுறோம். நீங்கள் அது கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, என்னடா 2 மெஷர்மெண்ட் எடுக்கிறோமேனு. அதாவது நமக்கு வித்து இங்கேயும் 3.5 இருக்கணும், இங்கே மேலேயும் 3.5 இருக்கணும். அதை செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. நம்ம எடுத்திருக்க ஃபுல் லென்த்து. இப்போது நம்மளோட பேக் லென்த் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல 0.5 வந்து ஸ்க்ளோப் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். 14 முதல் இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும் ஓகேவா. அதனால தான் அந்த லைன் வந்து நான் மார்க் பண்ணாமல் காட்டினேன். ஸோ இது வந்து நம்மளோட பேக் லென்த்து, பேக்கு ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு டாட் பிடிக்கணும். நம்ம எவ்வளோ டாட் பிடிச்சோம், நமக்கு 32.5. இங்கேயுமே நம்ம ஒரு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸுக்குங்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் தேவையே இல்லை தான். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தூக்கிட்டு வராது.
குர்த்தினா நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளவுஸுக்கு நமக்கு ஈஸ் அலவன்ஸ் இந்த இடத்துல வேண்டாம். ஓகேவா? இப்போ நீங்கள் 32ங்கிறத நான் 33/4 மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு லூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளால வேர் பண்ண முடியாது. ஸோ 33/4, ஸோ 8.25 வச்சுக்கோங்க. நீங்கள் குர்த்திக்குனா அந்த மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளவுஸுங்கிறப்ப நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. டைட்டாக இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட. இப்போ 8.25 இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போது இதில் இருந்து ஒரு 1 இன்ச் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா டாட்டுக்காக. ஓகே, டாட்டுக்காக 1 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் நல்லா டீப்பாக நான் கொடுக்குறேன். என்னோட யூனிட் நல்லா டீப்பாக வளைஞ்சு வரணும்னு. அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், நாம் ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்போ நம்மளோட செஸ்ட் ரவுண்ட்லேருந்து டாட்டுக்கான லைனை சேர்ந்து தான் நாம் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது எல்லாமே இப்போ நமக்கு ரெடி அளவு என்னவோ அது எல்லாமே நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்டிச்சிங்காக சீம்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த சீம் அளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸாக பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்தா போதும். பட் நாம் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸாக எடுக்கிறோம். ஸோ 1.5 இன்ச் கண்டிப்பாக நம்ம கீழே ப்ளவுஸை மடிச்சு எடுக்கிறதுக்கு கொடுக்கணும். எவ்வளோ இன்ச்சஸ்? 1.5 மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் ப்ளவுஸை நம்ம 2 டைம் ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிக்கணும் இல்லையா? அதுக்கான அளவு. பிளாக் கலரில் போடுறதெல்லாம் நான் வந்து டாட்டே லைனாக போட்டுறேன். இந்த இடத்துல சைடு இங்கேயும் நம்ம 1.5 இன்ச் கொடுக்குறோம். எக்ஸஸ் நம்ம 4 ஸ்டைல் போட்டு கொடுப்போம்ல, கொஞ்சம் பிரிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் சீம் கொஞ்சம் கொடுப்போம் இல்லையா, கொஞ்சம் உடம்பு போட்டா. ஸோ அதுக்கான அளவு தான் இது. ஸோ இதை நான் டாட்டே லைனாக கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதுவே நமக்கு ஸ்லீவ் பக்கம் வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1 இன்ச்ல இருந்து 3rd லைன் எடுத்துக்கோங்க. 1 இதுவரையும் எடுத்தீங்கன்னா 1/4 இன்ச் 2nd லைன் எடுத்தா, 3rd லைன் எடுத்தா 3/8 அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட். ஓகேவா? அந்த 3rd லைன்ல இருந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நமக்கு ரொம்ப 1/2 இன்ச் அப்படின்னா ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கண்டிப்பாக ஷோல்டருக்கு வந்து நாம் 1/2 இன்ச் தான் கொடுக்கணும். அதுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ 1 இன்ச்லேருந்து இங்கே மேலே 1/2 இன்ச். ஷோல்டர் வந்து நீங்கள் லைனிங் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா 3/8 அளவே கூட கொடுத்துக்கலாம். அதில் நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1/2 இன்ச் கொடுங்க. லைனிங்னா நம்ம அப்படியே அடிச்சு திருப்ப நமக்கு ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதுமானது தான். ஆனால் வித்தவுட் லைனிங்கிறப்ப நம்ம பயாஸ் பீஸ், கிராஸ் பீஸ் வச்சு தான் திருப்ப போகிறோம். ஸோ நீங்கள் 1/2 இன்ச்சாவே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல எல்லாமே நம்ம நாச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். நம்மளோட ரெடி அளவு இதுங்கிறதுல பேக் டாட் பாருங்க, நான் மார்க் பண்ணல, மறந்துட்டேன். 1 மினிட், அதுவும் மார்க் பண்ணிடலாம். ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல நம்மளோட டாட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு வித்து எடுங்க. வித்தவுட் டாட் இல்லாமல், இல்லை டாட்டோடு சேர்ந்து நமக்கு 9.5 இன்ச்சஸ் வருதா?
இந்த 9.5ல சென்டர் இது. இங்கே ஜஸ்ட் ஒரு 1/2 inch டாட் கொடுத்தா போதும். எப்படின்னா ரைட் சைடு ஒரு 1/2 inch, லெஃப்ட் சைடு ஒரு 1/2 inch. ஹைட் வந்து நம்ம என்ன நெக்கு கொடுக்குறோமோ, ஸோ அந்த நெக்குக்கும் இங்கேயும் நமக்கு ஒரு 2.5 inch 3 inch டிஸ்டன்ஸ் இருக்கணும். நீங்கள் ரொம்ப டீப் நெக்காக கொடுக்குறீங்கன்னா 4 inches டாட்டு கொடுக்கக்கூடாது, கம்மி பண்ணிக்கணும் டாட்டோட ஹைட்டை. ஓகேவா? இன்னும் சில பேர் வந்து டாட்டே இல்லாமல் போடுவாங்க பேக் சைடு, அதுதான் வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 1 inch எக்ஸ்ட்ரா கொடுக்காம டைரெக்டாக வைஸ் ஸ்டோன் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இது நம்மளோட பேக் பார்ட் ப்ளவுஸ். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துடலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஃப்ரண்ட் சைடு எப்பயும் போல் ஒரு 1/2 inch மார்ஜின் பண்ணிக்கலாம். 1 inch கூட விட்டுறலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் 1 inch மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா பேப்பர் வந்து சரி சமமாக கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஃபேப்ரிக்கில் கண்டிப்பாக நம்ம ஒரு 1/2 inch எடுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறோம். மேலே ஒரு சும்மா 1 inch இல்லை 1/2 inch நீங்கள் என்ன வேணால் கொடுத்து ஒரு லைன் வந்து சரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.25 inches கண்டிப்பாக நம்ம சைடில் கொடுக்கணும் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணும்போது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூப்பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே வைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஜாயினிங்காக நம்ம ஒரு 1/4 inch 0.25 inches கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலாஸ் எது இந்த இடத்துல அப்ளை பண்ண தேவையில்லை. எப்பயும் போல் நம்மளோட ஃப்ரண்ட் நெக் வந்து என்ன 7க்கான ஹைட்டு 6 inches. ஸோ பேக்குக்கும் நம்ம 6 தான் கொடுத்தோம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்லி இதோ இந்த இடத்துல இந்த 1/4 inch விட்டுட்டு தான் நம்ம அந்த 6 inch மார்க் பண்ணுறோம். ஸோ ரெடி ஷோல்டர் நமக்கு 2.5, மீதி இருக்கிறது நம்மளோட நெக் வித்து. ஓகேவா? இது வந்து நம்மளோட ரெடி ஷோல்டர் 2.5, 3.5ங்கிறது நம்மளோட நெக் வித். அடுத்தது நாம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்கோப் 0.5 கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். அங்கே 0.5 கொடுத்தா இங்கேயும் 0.5 தான் கொடுக்கணும். 0.7னா 0.7 கொடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்கோப் கொடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 7.1. இப்போ அங்கே என்ன ஆம்கர் கொடுத்தோமோ அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும், 7.1. ஸோ இங்கே 6 inch இருக்கான்னு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, 1 mm முன்ன பின்ன வருது எனக்கு. இங்கே அந்த 1/2 inch ஷோல்டர் ஸ்கோப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே 0.5. ஓகேவா? அடுத்தது செஸ்ட் வித்து. செஸ்ட் வித் எவ்வளோ நமக்கு? 10.3. எல்லாமே இந்த 1/4 inch பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? இதில் தான் மார்க் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஹைட்டு நம்ம எடுத்தோம்? எதுவுமே எடுக்கல. ஸோ இங்கேருந்து நமக்கு 7.7. ஸோ அதே 7.7ல் தான் இங்கேயும் நம்ம அந்த 10 inch மார்க் பண்ணணும். உங்கள்கிட்ட L² ஸ்கேல் இருந்தால் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் மறுபடியும் கிராஸ் செக் பண்ண தேவையில்லை. இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம இதை செக் பண்ணுறோம். நமக்கு இங்கேருந்து 10.3. ஓகே, .2க்கும் 10.5க்கும் நடுவில் 4க்கு இருக்கிற மெஷர்மெண்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்கிறது என்ன? 7.1. இது வந்து நம்மளோட செஸ்ட் லைன் 10.3. இந்த இடத்துல ஒரு குட்டி கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஆம்கர் விட்ட ஃபேப்ரிக் அதிகம் இருக்கக்கூடாது, சுருக்கம் வரக்கூடாது. அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 0.5, எவ்வளோ? 0.5 inches நாம் கிராஸ் பண்ணி இந்த லைனை எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சேம் இதே ஹைட்டு இதே வித்து தான். லைன் மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி இங்கேருந்து இப்படி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்படி எடுத்து இங்கேருந்து நம்ம அந்த 1 inch கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் இந்த இடத்துல ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் அந்த லூஸ்னஸ் வராமல், க்ரீசஸ் வராமல் நமக்கு ரிடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு டிப்பு. ஓகேவா? இப்போ 3.6 இதனுடைய மிட் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து 7.2 வருது. ஸோ 7.2ல்
ரெண்டாம் அடிச்சிங்கன்னா அதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்த நம்ம ஸ்கேல் வச்சு இந்த 1 inch அண்டு மிட் பாயிண்ட் ரெண்டும் நமக்கு ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வரையணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஹார்ம் கர்வோட லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு இந்த டச் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டச் ஆகிற இடம் இது 9.4 வருது. ஓகேவா, இந்த 9.4 நமக்கு எக்ஸாக்டாக வருது. இது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து 9.5 நம்மளோட ஆர்ம் கர்வோட லென்த்து. ஓகே, இதெல்லாம் நம்ம இன்னொரு 1/4 inch சேர்த்து தான் கொடுப்போம். எதுக்காகனா இந்த இடத்துல ஒரு சென்டர் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த 1/4 inch இங்கே கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம பிடிப்போம். தென் இப்போ நமக்கு ஃப்ரண்டோட நெக் மார்க் பண்ணி அதை ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு 7. ஓகேவா, 3.5 inches இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இங்கேயுமே நம்ம ஒரு வி நெக் கூட கொடுத்துக்கலாம், யூ நெக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸுங்கனால நம்ம நார்மல் யூவே போயிடலாம். கொஞ்சம் நான் டீப்பாக மேலே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் இறக்கம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. அங்கே வந்து ரொம்ப உள்ளாக கொடுத்தேன், இங்கே கொஞ்சம் மேலாக கொடுக்குறேன். ஓகேவா, இதுவே நம்மளோட யூனிட். இப்போது இதுவரை நம்ம கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சேமாக ஒரே மாதிரி முடிச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டி ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நமக்கு இப்போ அண்டர் பஸ்ட்டு ஹைட்டு, அண்டர் செஸ்ட்டு, அண்டர் பஸ்ட்டு லென்த் வந்து நமக்கு 13. இங்கே தான் இந்த ஸ்கர்ப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் மிட் பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கணும். நம்மளோட அளவு 13. ஓகேவா, இதில் ஒரு சென்ட்ரல் லைன் போகிறதா மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இங்கேருந்து பார்த்தா 13, இங்கே மேலேருந்து பார்த்தோம்னா 13.2க்கும் 3க்கும் நடுவில். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் சும்மா ஜஸ்ட்டு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நம்மளோட அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் நமக்கு 8னா நம்ம 4 inchesல மார்க் பண்ணணும். டிவைடாக பண்ணுறோமா, அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் நமக்கு வந்து 8. ஸோ இதில் 4 எடுக்கணும். 4. இந்த டாட்டோட சைஸ் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 31ல இருந்து நமக்கு எடுக்கக்கூடிய அளவு 2.5 inch. ஓகேவா, 32ல இருந்து 40 வரையும் 3 inches. above 40 இது வந்து below 30s. below 30 அப்படின்னா நம்ம 2.5. 32ல இருந்து 30ன்னு வச்சுக்கோங்க, இது 31ல இருந்து வச்சுக்கோங்க. above 40 அப்படின்னா அதான் பஸ்ட் ரவுண்டு, நம்மளோட பஸ்ட் ரவுண்டு சொல்கிறேன், நம்மளோட சுற்றளவு, மார்பு சுற்றளவு. above 40னா 3.5 inches. இது வந்து ஸ்டாண்டர்ட் அளவு. ஓகேவா, எல்லாத்துக்குமே பொதுவும். ஸோ இப்போ எனக்கு வந்து 40, நான் வந்து 3 inches தான் எடுக்கிறேன். 3 inches அப்படின்னா 1.5 inch. ஓகேவா, ஹைட்டு எனக்கு 3 inches தான். என்னோட ஷோல்டர் டு அஃபெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 11. ஷோல்டர் டு அஃபெக்ஸ் 10. ஷோல்டர் டு அஃபெக்ஸ் எனக்கு வந்து 10 வருது. ஸோ இந்த பாயிண்ட்டு இதுக்கு கீழே வர மாதிரி நம்மளோட டாட்டர் லைனை நம்ம 2.5 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். அக்குரேட்டாக நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ 1.5, இப்போ நான் எடுத்துக்கிறது 3 inchல இந்த பக்கம் 1.5 inch, இந்த பக்கம் 1.5 inch. ஓகேவா, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பஸ்ட் சைஸஸ் பொறுத்து மாறும். இப்போ இதை டாட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்
இந்த கோடு போடும் 1/4 இன்ச். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் எடுக்கணும். இங்கே நம்மளோட நெக்ல இருந்து இங்கே கீழே வரைய ஃபுல் லென்த்துக்கு நமக்கு எவ்வளோ வருது 6.3. இந்த 6.3ல மிட் எடுத்தீங்கன்னா இது இங்கேருந்து நம்மளோட அஃபெக்ஸ் வேல்யூக்கு முன்னாடியே நாம் இதை மார்க் பண்ணிடணும். ஒரு 1.5 இன்ச் நம்ம இங்கே வரையும் கரெக்டாக அஃபெக்ஸ் பாயிண்ட் வரையும் போகிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? இது வரையும் இங்கே நம்ம எப்படி 1/4 இன்ச்சு டோட்டல் 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சை இந்த பக்கம் 1/4 இன்ச் இந்த பக்கம் 1/4 இன்ச் மார்க் பண்ணிப்போம். இது வந்து நெக் டாட், இது வந்து பஸ்ட் டாட், இங்கே வந்து ஆம்கோர் டாட். ஸோ ஆம்கோர் டாட்டுமே எப்படின்னா இங்கேருந்து நமக்கு ஒரு 4-4.5 இன்ச்சு வரும். ஓகேவா? இந்த இடத்துல கர்வ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து. ஸோ நமக்கு 4-3 தான் வரும். ஏன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி வரைகிறீங்க அப்படின்னா இதிலிருந்து ரொம்ப எட்ஜ் வரையும் வந்தீங்கன்னா நமக்கு ஷார்ப் எட்ஜஸாக போயிடும். ஸோ நம்ம இங்கே 3 இன்ச்சஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம். ரொம்ப நீங்கள் கிட்ட கொண்டு வர நமக்கு அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து நல்லா ஒரு மாதிரி ஷார்ப்பாக கிடைக்கும். நமக்கு ஷார்ப்பாக எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரியவங்கலாம் கொஞ்சம் பிளைண்ட் 30+ ஏஜில் இருக்கீங்க எல்லாமே கொஞ்சம் பிளண்டாக இருக்கட்டும் என்ன நினைப்பாங்க. ஸோ இது நம்மளோட அஃபெக்ஸ் பாயிண்ட். இதை சுற்றியும் இங்கே பாருங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1-1.5. இதுவே நம்ம 2 இன்ச்சு தான் எனக்கு கொடுக்கணும் போல. ரொம்ப மேலே வரையும் தான் வருது. நான் 2 கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஒரு ப்ளவுஸ் இப்படி பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ளவுஸில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து இதுக்கு 1 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கா, இங்கேருந்து 1.5. ஸோ இங்கேருந்து 1 இன்ச். இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு ஷார்ப்பியாக தெரியாது. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம காமனாக எல்லா அளவுக்குமே ஒரு 1.5 இன்ச்சு மேலே எடுத்துப்போம். அந்த சேஃபுக்கோசரம் இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளோட ஆம்பர் ஸ்கேல் வச்சு கொஞ்சம் கர்வியாக அப்படியே அழகாக கொடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ நம்மளோட வைஸ் ரவுண்ட் வந்து என்னன்னு பாருங்க, 8.25. நமக்கு வந்து 8.25 வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று செக் பண்ண வேண்டியது இருக்குது, சொல்கிறேன். இப்போ நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல 4. ஓகே, இப்போ இங்கேருந்து 4.25 நமக்கு வந்தால் 8.25. இப்போ இந்த இடத்துல நம்மளோட பேக் எடுங்க. பேக்கில் நம்ம 1.5 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு செக் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 6.9. இந்த 6.9 மார்க் பண்ணுங்க எங்கே வந்தாலும் சரி. ஓகேவா? சாரி, நான் அங்கே வரையும் போயிட்டேன். இங்கே 6.8 இந்த இடம். இந்த கீழே இருக்கிறதுலாம் நம்ம விட்டுறணும், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக மேலே இருந்து 6.7 கொஞ்சம் நமக்கு வெளியிலேயே போகும். அதனால நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம டாட்டை இந்த ஃபேப்ரிக்கை இப்படி மடிச்சதுக்கப்புறம் இது உள்ளே வந்துடும். அதனால நமக்கு இது தப்பு கிடையாது. நிறைய பேர்த்துக்கு இது அந்த அளவு வந்து அவுட்டரில் தான் போகும். அது வந்து நம்ம பண்ணியிருக்க மிஸ்டேக்குன்னு நீங்கள் நினச்சி பயப்பட தேவையில்லை. ஓகேவா? இப்போது இங்கேருந்து 4.25 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணுங்க. இப்போ நம்மளோட இந்த பேக் சைடு நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தோம். 6.7 இருந்ததா? ஸோ அந்த 6.7க்கு ஸ்ட்ரைட் லைன் இங்கேருந்து 6.7 எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இங்கே நம்ம ஸ்டாண்டர்டாக 1.5 இன்ச்சு கிராஸ் பண்ணி எடுப்போம். இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 1 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானது. 1 இன்ச்சு நான் கிராஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். கொஞ்சம்
இது வந்து நம்ம இந்த டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு இது ஈவன் ஆகிடும். இது வந்து பெருசாக நம்ம ஒரி பண்ணிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து சும்மா லைட்டாக ஒரு ஷேப் மட்டும் நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்போ 8.25 நம்மளோட வைஸ்ட் ரவுண்ட். 8.25 எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. 25. ஸோ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 4 இன்ச்சஸ். சரி, இப்படி இங்கேருந்து எடுக்கும்போது இங்கே 4 இன்ச்சஸ். கரெக்டாக 4 இன்ச்சஸ் வருதா? ஸோ இங்கே 4லேருந்து 8.25 இந்த இடம். ஓகேவா? இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இப்படி வெளியில் போன மாதிரி தான் இருக்கும் சேஃபாக பார்க்கும்போது. பட் நம்ம இந்த டாட் உள்ளே பிடிச்சிட்டோம்னா இந்த இடம் வந்து நமக்கு உள்ளே வந்துடும். இது தப்பு கிடையாது. அது என்னோட பஸ்ட் ரவுண்ட் வந்து அதிகம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியும். ஸோ இப்போ நான் கொடுக்குற இந்த க்ரீன் கலர் மார்க்கிங்லாம் ஸ்டிச்சிங்க்கான சேம். நீங்கள் உங்களோட பஸ்ட் ரவுண்ட் கம்மியாக வரப்போ இந்த இடம் எடுத்து பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக வந்துடும். நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வித்தியாசம்லாம் உங்களால் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு டவுட்டுமே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. எப்போவுமே நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதை காட்டிலும் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணணும்னா நமக்கு வேலை ரொம்பவுமே ஈஸி. ஃபிட்டிங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நெக்குக்குமே நான் 1/2 இன்ச் தான் கொடுக்குறேன். பேக் நெக்குக்கும் நம்ம 1/2 தான் கொடுத்தோம். இன்னும் ஸ்லீவ் மட்டும் ஸ்லீவும் நான் ட்ரா பண்ணி காட்டிடுறேன். இங்கே கீழே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கொடுத்தா போதும். இந்த இடத்துல பட்டி பர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக 1/2 இன்ச் கொடுத்தா போதும். இது வந்து உங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக கம்மியான அளவாக இருந்தால் இங்கேயுமே நமக்கு வந்து அழகாக ஒரு கர்வ் மாதிரி எடுத்து நம்ம அழகாக அதை மேக் பண்ண முடியும். என்னோட பஸ்ட்டு சைஸ்க்கு அந்த ஷேப் வரல. அளவு கம்மியாக ஒரு 38, 32 இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த இதே சேம் மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த இடம் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த க்ரீன் கலர் மார்க்கிங்லாம் கட் பண்ணி எடுத்து நம்ம எடுத்திருக்க ஃபுல் லென்த்து. இப்போது நம்மளோட பேக் லென்த் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல 0.5 வந்து ஸ்க்ளர்ப் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 14 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். 14 முதல் இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச் வித்தியாசம் வரும். ஓகேவா? அதனால தான் அந்த லைன் வந்து நான் மார்க் பண்ணாமல் காட்டினேன். ஸோ இது வந்து நம்மளோட பேக் லென்த்து, பேக்கு ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு டாட் பிடிக்கணும். நம்ம டாட்டுக்காக 1 இன்ச் கொடுப்போம். ஸோ இப்போ நம்மளோட வைஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ, வைஸ்ட் வித்து வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், நமக்கு 32.5. இங்கேயுமே நம்ம ஒரு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸுக்குங்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் தேவையே இல்லை தான். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தூக்கிட்டு வராது. குர்த்தினா நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளவுஸுக்கு நமக்கு ஈஸ் அலவன்ஸ் இந்த இடத்துல வேண்டாம். ஓகேவா? இப்போ நீங்கள் 32ங்கிறத நான் 33/4 மட்டும் போட்டுக்கிறேன்.
ஏன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு லூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளால வேர் பண்ண முடியாது. ஸோ 33 டிவைடட் பை 4, ஸோ 8.25 வச்சுக்கோங்க. நீங்கள் குர்த்திக்குன்னா அந்த மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளவுஸுங்கிறப்ப நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. டைட்டாக இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட. இப்போ 8.25 இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட், ஓகேவா? இப்போது இதில் இருந்து ஒரு 1 இன்ச் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா டாட்டுக்காக. ஓகே, டாட்டுக்காக 1 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ நெக்குமே இந்த இடத்துல எனக்கு வந்து நல்லா ஒரு டீப் நெக் வேணும். ஸோ 1/2 இன்ச்சுக்கு ஒரு கரு ஒரு மார்க்கிங் பண்ணி நார்மல் யூனிக் தான் நான் வந்து கொடுக்குறேன் என்னோட ப்ளவுஸ்க்கு பேக்கு. நம்ம டிசைனில் 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட்டில் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பேசிக் மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நல்லா டீப்பாக நான் கொடுக்குறேன். என்னோட யூனிக் நல்லா டீப்பாக வளைஞ்சு வரணும்னு, அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்க, நாம் ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்போ நம்மளோட செஸ்ட் ரவுண்ட்லேருந்து டாட்டுக்கான லைனு சேர்ந்து தான் நாம் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது எல்லாமே இப்போ நமக்கு ரெடி அளவு என்னவோ அது எல்லாமே நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்து நம்ம ஸ்டிச்சிங்காக சீம்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த சீம் அளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸாக பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்தா போதும். பட் நாம் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸாக எடுக்கிறோம். ஸோ 1.5 இன்ச்சு கண்டிப்பாக நம்ம கீழே ப்ளவுஸை மடிச்சு எடுக்கிறதுக்கு கொடுக்கணும். எவ்வளோ இன்ச்சஸ்? 1.5 மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் ப்ளவுஸை நம்ம 2 டைம் ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிக்கணும் இல்லையா? அதுக்காக அளவு. பிளாக் கலரில் போடுறதெல்லாம் நான் வந்து டாட்டட் லைனாக போட்டுறேன். இந்த இடத்துல சைடு இங்கேயும் நம்ம 1.5 இன்ச் கொடுக்குறோம். எக்ஸஸ் நம்ம 4 ஸ்டைல் போட்டு கொடுப்போம்ல, கொஞ்சம் பிரிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் சீம் கொஞ்சம் கொடுப்போம் இல்லையா, கொஞ்சம் உடம்பு போட்டா. ஸோ அதுக்கான அளவு தான் இது. ஸோ இதை நான் டாட்டட் லைனாக கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது இதுவே நமக்கு ஸ்லீவ் பக்கம் வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1 இன்ச்ல இருந்து 3rd லைன் எடுத்துக்கோங்க. 1 இதுவரையும் எடுத்தீங்கன்னா 1/4 இன்ச். 2nd லைன் எடுத்தா 3rd லைன் எடுத்தா 3/8 அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட். ஓகேவா? அந்த 3rd லைன்ல இருந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம அப்படியே அடிச்சு திருப்ப நமக்கு ஒரு 1/4 இன்ச் இருந்தா போதுமானது தான். ஆனா வித்தவுட் லைனிங்கிறப்ப நம்ம பயாஸ் பீஸ், கிராஸ் பீஸ் வச்சுதான் திருப்ப போறோம். ஸோ நீங்க 1/2 இன்ச்சாவே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் அப்படியே ஸ்கேல் வச்சு இவங்களுக்கு ஒன்று ட்ரா பண்ணிடுறேன், ஷேப் மாறாமல் இருக்க. தெரியறதுக்காக தான் நான் டபுள் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையுமே நீங்கள் ஸ்கேல் வச்சு, ஆம்கோ ஸ்கேல் வச்சு போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே 1/4 இன்ச்சு 3/8 அளவு, 8ல் 3வது டாட்டு, இங்கே 0.5 1/2 இன்ச்சு, இங்கே 1.5 மடிச்சு அடிக்க, இங்கேயும் 1.5. ஓகேவா? இந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறதெல்லாம் ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம பேட்டர்னை பேக் சைடை கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங்கில் கண்டிப்பாக நெக்கெலாம் கட் பண்ணி எடுத்துருங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக தைக்கிறீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் கட் பண்ண வேண்டாம்.
சாரி, மெயின் ஃபேப்ரிக்கில் நெக்லைன் கட் பண்ண வேண்டாம், லைனிங்கில் மட்டும் நீட்டாக பர்ஃபெக்டான அளவு கட் பண்ணி எடுத்தால் போதுமானது. அது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த இடத்துல ஷோல்டர் ஸ்கோப் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாகவே வரும், இப்படி கிராஸாக வராது. கண்டிப்பாக கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. பேக்கு கொடுத்ததே தான், எல்லாமே சேமாக தான் கொடுப்போம். இந்த கர்வ் ஒர்க் மட்டும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது ஃப்ரண்ட் சைடுக்கு. மீது எல்லாமே இப்போ இங்கே என்ன மெஷர்மெண்ட், இப்போ வந்து கர்வ் வந்து இப்போ நம்ம 7.1 எடுத்தோம்ல, சேம் அதே 7.1 தான் அங்கேயும் போய் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ட்ரிக் இருக்கு, நான் அதை சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நமக்கு முன்னாடி வந்து சுருக்கமே வரக்கூடாது ஆம்கோல் சைடு அப்படின்னா அந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல எல்லாமே நம்ம நாச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். நம்மளோட ரெடி அளவு இதுங்கிறதுல பேக் டாட் பாருங்க, நான் மார்க் பண்ணல, மறந்துட்டேன். 1 மினிட், அதுவும் மார்க் பண்ணிடலாம். ரெடி ஷோல்டர் மார்க் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நம்மளோட டாட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்க நமக்கு வித் எடுங்க, வித்தவுட் டாட் இல்லாம, இல்லை டாட்டோட சேர்ந்து நமக்கு 9.5 இன்ச்சஸ் வருதா? இந்த 9.5ல சென்டர் இது. இங்க ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் டாட் கொடுத்தா போதும். எப்படின்னா ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச், லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச். ஹைட் வந்து நம்ம என்ன நெக்கு கொடுக்குறோமோ, ஸோ அந்த நெக்குக்கும் இங்கேயும் நமக்கு ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச்சாவது டிஸ்டன்ஸ் இருக்கணும். நீங்கள் ரொம்ப டீப் நெக்காக கொடுக்குறீங்கன்னா 4 இன்ச்சஸ் டாட்டு கொடுக்கக்கூடாது, கம்மி பண்ணிக்கணும் டாட்டோட ஹைட்டை. ஓகேவா? இன்னும் சில பேர் வந்து டாட்டே இல்லாமல் போடுவாங்க பேக் சைடு, அதுதான் வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்காம டைரெக்டாக வைஸ் ஸ்டோன் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இது நம்மளோட பேக் பார்ட் ப்ளவுஸ். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துடலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கிட்டத்தட்ட சேம், ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஃப்ரண்ட் சைடு எப்பயும் போல் ஒரு 1/2 இன்ச் மார்ஜின் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சாக கூட விட்டுறலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா பேப்பர் வந்து சரி சமமாக கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஃபேப்ரிக்கில் கண்டிப்பாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சாவது எடுப்போம். இப்போ பாருங்க, இந்த 3 இன்ச்சஸ் நமக்கு அந்த டாட் பிடிக்க வேண்டிய இடம் இருந்தது பார்த்தீங்களா? இதை பாருங்க, நான் ஜஸ்ட் பின் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஷேப் வந்து தப்பு இல்லை. இங்கே பாருங்க, இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஆம்கோல் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த இடம் பாருங்க, இவ்வளோ நீட்டாக அழகாக நமக்கு வந்து கிடைச்சிரும். நீங்கள் தப்புன்னு நினச்சிப்பீங்களோ அப்படின்ட்டு நான் அதை பின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம பட்டி வைஸ் பேண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, நமக்கு இந்த ஷோல்டரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆம்கோல்னா அழகாக அந்த கொஞ்சோண்டு மடிச்சு எடுக்கிற பகுதி வந்துருச்சா? இது வந்து நெக் எனக்கு ஹைட்டு அதிகம். பாருங்க, இது வரையும் கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த குடஞ்சி கட் பண்ணுற பார்ட்டு அழகாக கிடைச்சிரும். ஓகே, ரிங்கிள்ஸ் வந்து நமக்கு வராது. ஸோ இதனுடைய வித்தும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, எதுவுமே நமக்கு சேஞ்சஸ் கிடையாது. இது வந்து நம்ம இப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இது இப்படி வந்துடும். இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அதில் நமக்கு எந்த கரெக்ஷனும் வராது. ஓகே, இப்படி தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடியாகி இருக்கும். பேட்டர்னை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ரெண்டு பக்கமும். பேக் இது வந்து கப் ஷேப் தெரியறதுக்காக நான் அப்படி எடுத்து வச்சிருக்கேன். தனித்தனியாக எடுத்துப்போம்.
இது வந்து நம்மளோட எனக்கு வந்து 7 inches ஹைட்டு, நான் 8 inch எடுத்துக்கிறேன். நான் மடித்து அடிக்கிறதுக்கு 1 inch இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸ்லீவோட ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் இருங்க. இப்போ இதுக்கு கேப் ஹைட் இல்லைன்னா கேப் லைன் கூட எடுக்கலாம். இது ஸ்லீவ் ஹைட்டு. ஆம் கர்வோட லென்த்து நமக்கு 9.5. ஸோ 9.5 தான் வரணும். இங்கேருந்து இப்படி கிராஸாக எடுக்கணும் இந்த லைனில் 5. நமக்கு கொஞ்சம் கர்வியாக தான் வரும். நீங்கள் ஒரு 1/4 inch கம்மி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இழுத்து தான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோம். அண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து மிட்டு. இது மிட்ல இருந்து ஒரு 1/2 inch மேலே 1/2 inch 0.5. இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch, இதிலிருந்து ஒரு 1/2 inch, இங்கேருந்து ஒரு 1/4 inch, இது 0.25. இங்கேயும் நமக்கு ஒரு 0.25 அளவு வந்து கொஞ்சம் முன்னாடி வரணும். இந்த இடம் 0.25 நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். தென் ஆம்கோல் ஸ்கேல் இப்படி திருப்பி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடமும் இதுவும் நமக்கு இப்படி வரணும். இந்த இடத்த நம்ம மறுபடியும் தான் லைட்டாக ஷேப் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி இது மிட் பாயிண்ட். கண்டிப்பாக நமக்கு இந்த கருவுக்காக எடுத்த லைன்ல இருந்து கொஞ்சமாவது நமக்கு லைன் கீழே போகணும். கீழே போகாமல் இருக்கக்கூடாது. இப்போ இங்கேருந்து இங்கே பாருங்க, இந்த 1/2 inch இந்த 1/4 inch மார்க் பண்ணல. ஸோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி ஆக இங்கேருந்து இப்படி எவ்வளோ வந்துச்சு? 7 தான் வந்துச்சு. 7னா எனக்கு 14 சுற்றளவு. அதில் டிவைட் பண்ணி 2னா 7. ஸோ இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 inch